ஆம்பளை எங்கேயாவது குழந்தை பத்துக்க முடியுமா? அதாவது சாத்தியமே இல்லாத விஷயத்த சாத்தியப்படுற மாதிரி இவங்க பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அப்படியே சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னா, அதாவது என்னன்னா என்ன சொல்றது, ஏடிஎம்கே நம்பி போலாம், எடப்பாடியை நம்பி போலாமா? காங்கிரஸ் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணும், பிஜேபி தான் நமக்கு எகைன்ஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி, பிஜேபி தான் இந்துத்துவத்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாமே வந்து டெல்லியில இருக்கிற வரைக்கும் தான் இவங்க தனித்தனி. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமா இவங்க தனித்தனி கிடையாது, ஒரே ஆள் தான் வடக்கன்ஸ். அவரு கொடுத்த ஆட்சியை அவர் கொடுத்துட்டாருன்னா நம்ம மரியாதை கொடுக்கலாம். அவர் கொடுத்தது முழுசா கொடுக்க வேணாம், அவர் கொடுத்த 1000 ரூபாய் கொடுத்த போதும். இவங்க சொல்ற 2500 எல்லாம் கொடுக்க வேணாம். 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க அரசாங்க உதவி இருக்காங்க. அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து வாழ தகுதி இல்லாதவங்க. இவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில இவங்க அப்பா மேல கோவம், இவங்க அம்மா மேல கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயசானவங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? எப்போதும் போலதான். சரி, என்ன சார், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹார்ட் பீட் வந்துட்டு பயங்கர வேகமா என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன, இப்போ ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீன் என்ன நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். அந்த மாதிரி இருக்கு சார். அடுத்து யார் ஆட்சி வைப்பாங்களா, தாவேக்கா வருமா வராதா, இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒரு வைபை கிளப்புறாங்க. இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரலாறுலயே நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி திமுக சப்போர்ட்டோட அதிமுக ஆட்சி அமைக்க போகிறதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்களே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நடக்குமா, சாத்தியமா? இல்ல, ஆக்சுவலா வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு வரலாறு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழலே அமையல அப்படின்னு. ஏன்னா கட்சினாவே அதிமுக திமுக இதானே இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படிதான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப எத்தனையோ கட்சிகள் வந்தாலும் என்ன சொல்றது, எல்லாமே வந்து துக்கடா கட்சியாவே இருந்துட்டு இருந்தது. அவங்கவுங்க இப்ப மாம்பழம் கட்சி தானே, அது கட்சி இல்லையா என்ன? ஆமா, உங்களுக்கு வந்து டிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க எவன் கட்சி ஆரம்பிக்கல, கண்டவனும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கிறது இருக்குது வரலாறு. ஆனா எல்லா கட்சியும் பெரிய கட்சி ஆயிரல. பெரிய கட்சி ஆயிருன்னா இவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்ணி எதுவும் இதாயிரல. இப்ப திடீர்னு இந்த ஆளு ஒரு ஜாக்பாட்டு, திடீர்னு ஒரு என்ன சொல்ற ஓடாத ஒரு நொண்டி குதிரை திடீர்னு ஓடிடுச்சுன்னா அப்படின்னு எல்லாரும் அந்த குதிரை நொண்டிடா ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த குதிரை திடீர்னு ஓடி வந்து முன்னால் நிக்கிறப்ப அது வந்து என்ன சொல்றது, அதாவது இந்த முயலும் ஆமையும் கதை நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருப்போம். ஆமா, அது மாதிரி இப்ப நடந்துருச்சு இல்லையா? இப்ப நடந்தோடனே அந்த ஆளுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது என்ன சொல்றது, இந்த சோறை கையில எடுத்து கைக்கு வந்துருச்சு, ஆனா வாயில வைக்க முடியாத சூழ்நிலை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அவன் கையில நல்ல திருப்பதி லட்ட கையில கொடுத்து, ஆனா திங்காதடா விஜய் நீ தின்றாதடா அப்படிங்கறது மாதிரி நிப்பாட்டி கையை பிடிச்சி வச்சிருக்காங்க. சார், நீங்க திருப்பதி லட்டுன்னு எங்களுக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. வடிவேல் வந்து ஒரு படத்துல ஒரு கோயில்ல போயிட்டு அன்னதானம் வாங்குவாரு. அந்த காமெடி நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பிக்குள்ள கையை விட்டுட்டு வாங்கிடுவாரு. நான் பாரு எல்லாரோட அதிகமா வாங்கியிருக்கேன், நான் நல்லா சாப்பிடுவேன், நீங்களும் வந்து எடுத்து. அப்ப கூட இருக்கவங்க சொல்லுவாங்க அதுவா தன்னால எங்களுக்கு கிடைக்கும்ன்றமா. அந்த காமெடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது வந்து வாய் கெட்டல. அதாவது நமக்கு சுய புத்தியா இருந்ததுன்னா உருப்பவே ஒரு கம்பியில விட்டுருப்போம், ஒரு ஓட்டையில. 2 ஓட்டையில விட்டா என்ன ஆகும்? இப்ப 2 ஓட்டையில விஜய் விட்டதுனாலதான் அவருக்கு எதுவும் கிடைக்காம, அவரும் எடுத்து திங்க முடியாம, அடுத்தவங்க திங்க முடியாம, அதனால என்னைக்கும் வந்து 2 ஓட்டையில விடுறங்கிற மனநிலையே வைக்க கூடாது. அது மாதிரி எல்லாம் சரி, இது விடுங்க. இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு இல்லையா, இவங்க சேருவாங்க அப்படின்னு எல்லாரும் பத்திரிகைக்காரங்க எப்படின்னா, ஆமா, அதாவது ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக ஆமா எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து கமலஹாசன் ஆமா அவரு வந்து கல்யாணம் பண்ணாம இருக்காரு, அவர் குழந்தை பிறக்காம இருக்காரு, அதனால வந்து அவர் வந்து அவரே கற்பையை உருவாக்கி அவர் வயிற்றுக்குள்ள வச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறார் அப்படிம்பாங்க பத்திரிகைக்காரங்க. இப்படி எல்லாம் நியூஸ் கொடுப்பாங்க தெரியுமா? அதாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணல அப்படின்னா, அவனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, கல்யாணம் பண்ணாதானே ஒரு பொண்டாட்டியோட தானே இருந்து இவரே ஆம்பளையே குழந்தை பெத்துக்கிறதுக்கான நியூஸை விடுவாங்க. அந்த மாதிரி ஆம்பளை குழந்தை பெத்துக்கிற நியூஸா தான் இந்த திமுக அதிமுக கூட்டணி இவங்க சொல்ற நியூஸ்.
ஆமா, ஆம்பளை எங்கேயாவது குழந்தை பத்துக்க முடியுமா? அதாவது சாத்தியமே இல்லாத விஷயத்த சாத்தியப்படுற மாதிரி இவங்க பேசுறாங்கன்னு சொல்ல ஆமா, வரீங்க. அப்படியே சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னா, அதாவது என்னன்னா, என்ன சொல்றது, ஏடிஎம்கே நம்பி போலாம், எடப்பாடியை நம்பி போலாமா? போனா என்ன கட்சி ஆகும்? நம்பி போனா அந்த கட்சி தலைவர் நம்பி போக கூடாதுன்னு சொல்றீங்க. கட்சியோட தலைவர் வந்து கெட்டவனா இருந்தா போல வரல, கேடு கெட்டவன், அந்த ஒரு பச்சை துரோகி. புரியுதுங்களா? தலைவன், கட்சி தலைவன் அப்படி இப்படின்னா பர்சனல் கேரக்டர், ஒருத்தனோட கேரக்டர் பர்சனலான விஷயத்துல அந்த ஆள் பாக்குறப்ப அந்த ஆள் வந்து என்ன சொல்ற நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிருக்காரு. ஒரு அதாவது ஒரு சசிகலா வச்சுதான் அந்த கட்சிக்குள்ளார போனாரு. கடைசியில அந்த சசிகலாவுக்கும் அந்த கட்சிக்குமே சம்பந்தம் இல்லைன்னு தூக்கி வெளியில போட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஆள், அந்த பர்சனலா அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஆள். அந்த மாதிரி ஒரு ஆளை திமுக காரங்க உள்ளார, நாட்டுக்குள்ளார நல்லா இருக்கட்டும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புரியுதுங்களா, எப்படி இந்த காரியத்தை செய்வாங்க? அதாவது விஜய்க்கு எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதனால, அதாவது தானும் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையாதான் விஜயோட நிலைமை இருக்கும் ஆட்சியில. அந்த ஆளும் அனுபவிக்க முடியாது, மத்தவனையும் அனுபவிக்க முடியாது. ஆனா எடப்பாடி அப்படி கிடையாது. எடப்பாடி என்னெல்லாம் செல்ஃபா பண்ணிக்க முடியுமோ அவ்வளவுக்கும் பண்ணிக்கிட்டு அதை உள்ளார, அதாவது என்ன சொல்றது, பிஜேபியோட வேற கூட்டணி வேற அப்படின்னு. இப்ப வந்து காங்கிரஸோட கூட்டணி யாரு, விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி. எல்லாருமே மத்தியில என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணும், பிஜேபி தான் நமக்கு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி, பிஜேபி தான் இந்துத்துவத்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாமே வந்து டெல்லியில இருக்கிற வரைக்கும் தான் இவங்க தனித்தனி. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமா இவங்க தனித்தனி கிடையாது, ஒரே ஆள் தான் வடக்கன்ஸ், இந்திக்காரங்க. ஆமா, இந்திக்காரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்துட்டான் இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க இல்லாத இடமே இல்ல. இப்ப ஜாதி இல்லாத சமுதாயத்தை நம்ம இது உருவாக்கிட்டாராம் யாரு, டிவிகே கட்சிக்காரங்க வந்து ஜாதியற்ற, எதுவுமே ஜாதிங்கிறத ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது மாதிரி உருவாக்கிட்டாங்களாம். இப்ப டிவிகேல வந்து எத்தனையோ தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவனுங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப இனிமேல் வந்து பறையர் சமுதாயத்துல போய் பொண்ணு கட்டி கல்யாணம் பண்ணி உறவு முறையெல்லாம் வச்சுப்பாங்க. இல்ல, ஜாதி இல்லாத சமுதாயத்தெல்லாம் உருவாக்கிட்டாங்க இல்லையா சார். அது போக போக அதாவது நான் என்னன்னா, சமுதாயத்தை ஒன்றிணைக்கிற வேலையை விஜய் செஞ்சுட்டாரு, மாற்றம் உருவாயிருச்சு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை இந்த இது உருவாக்கிட்டாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப அவ்வளவு ஹாப்பியா இருக்குது. ஆமா, ரொம்ப ஹாப்பி. நல்லா புரியுது எங்களுக்கு, நீங்க பேசும்போதே எங்களுக்கு புரியுது. நான் என்ன கேட்க வரேன்னா சார், இப்போ அட் பிரசன்ட் வந்து ஒரு இழுபறியாவே இருக்கே, யாருதான் அடுத்த முதல்வரா வருவாங்க, என்னதான் பிரச்சனை என்னன்னு நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம். யார் விட்டு கொடுப்பா, யார் ஜெயிப்பான்ற மாதிரி இருக்கே. இப்ப இவர் தான் முதல்வர்னு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னால வரைக்கும் விஜய் வீட்டுக்கு ஏதாவது போலீஸ்ன்னு போய் நின்று இருப்பாங்களா, ஏதாவது கவர்மெண்ட் வண்டின்னு ஒண்ணு போய் நின்று இருக்குமா? இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் அரசு பதவி ஏற்க போறாரு அப்படின்னு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம அவங்க வீட்டுக்குள்ளார இவங்க பூந்தாங்களா? பூந்து வண்டி கிண்டி, இந்த கேன்வான்னு சொல்றது இருக்குல்ல, அந்த மாதிரி அரசு பாதுகாப்பு நிமித்தமா அந்த முதலமைச்சருக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி போகும். கிட்டத்தட்ட ஒரு 300 போலீஸு கூடவே டிராவல் ஆகுறது மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகும். இதுதான் அந்த அமைப்பு வந்து ஒரு நாள் முதல்வர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் முதல்வர்ல விஜய் ஆயிட்டாப்ல, அந்த ஆயிட்டான். ஆமா, ஒரு நாள் அந்த முதல்வர்னு எப்படி இருக்கணுங்கிறது இருக்குல்ல, முதல்வர். அதனால அவர் வந்து நீங்க அவன் சொல்லக்கூடாது. ஓ ஆமால்ல, மரியாதை. ஆமா, இல்ல ஐயா மு க ஸ்டாலின் ஐயா இல்ல, அதனால அவரு கொடுத்த ஆட்சியை அவர் கொடுத்துட்டாருன்னா நம்ம மரியாதை கொடுக்கலாம். கொடுப்பாராங்கிறது ஒண்ணும் இல்ல, அவர் கொடுத்த ஆட்சி நான் என்ன சொல்றேன்னா, அவர் கொடுத்தது முழுசா கொடுக்க வேணாம். அவர் கொடுத்த 1000 ரூபாய் கொடுத்த போதும், இவங்க சொல்ற 2500 எல்லாம் கொடுக்க வேணாம். ஆனா தரங்கட்ட மக்கள் இருக்க 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி கேவலமா போயிருச்சுன்னு. 500 ரூபாய் யாரு கொடுத்தா? ஏன் இந்த ஆளு கூட ஏடிஎம்கே 2000 ரூபாய் கொடுக்குது, ஆமா, திமுக 2000 ரூபாய் கொடுக்குது. இந்த ஆள் என்ன சொன்னா 2500. 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்காத நிலைமைக்கு இந்த கிழவிங்க எல்லாம் இருக்காளுல. அத நினைச்சா 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இல்ல வச்சுக்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குல்ல. எப்படி ஓகே தானே? 500 ரூபாய்
அதாவது நல்ல ஒரு விஷயம் யாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. நாளை மறுநாள் உங்களுக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு இருக்க புளிசாதத்தை நீங்க எந்த நம்பிக்கையில இன்னைக்கு ஒருத்தன் புளிசாதம் உங்களுக்கு கொடுக்குறான், ஆனா இன்னொருத்தன் சொல்றான் நாளை மறுநாள் உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பேன்னு. அப்ப இன்னைக்கு புளிசாதத்தை நீங்க வேணான்னு சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு பைத்தியகாரத்தனமான ஒரு செயல்ங்கிறது. ஓகே, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா பிரியாணி வாங்கி நீங்க நல்ல முட்டை பிரியாணி, நல்ல மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்க. ஆமா, உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கிறது நல்லா தெரியும் சார். தமிழ்நாட்டு மக்கள் மேல இந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் இருக்குது. அதுவும் வந்துட்டு தாவேக்கா இவ்ளோ சீட்டு எடுத்துட்டாங்களேன்ற ஒரு வெரி. அதெல்லாம் எதுக்குங்க? இதே வந்து நான் வந்து என்ன சார், நான் என்ன சொல்றேன்னா, நாங்க நீங்க நினைக்க வேண்டாம். அவர்களும் இங்கேதான் பிறந்தாங்க, இந்த மக்களால் கொண்டாடப்பட்டவர்கள், இந்த மக்கள் தானங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதனால சரி சார், நம்மளுக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டே வந்தாங்க. ஒரு மாற்றத்துக்காக இந்த கட்சி ஆளட்டுமே சார், அப்படி பாருங்களேன். நீங்க ஏன் ஒரு மாதிரி கோவத்தோடவே சொல்றீங்க? இல்லங்க, கோபத்தோட சொல்றது இல்ல, மாற்றம் வேணும் அப்படிங்கிறனா, நீங்க மாற்றம் வேணுங்கிறது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. பெட்டர்மெண்ட் எங்க அப்படின்னு, நீங்க என்ன பெட்டர், அதாவது இப்ப நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா என் காருக்கு நான் தான் பெட்ரோல் போட்டுங்க வரேன். நான் இன்னைக்கு வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னா என் காசை கொடுத்து நான் தான் சோறு வடிக்கிறேன். நான் சம்பாதிச்சாதான் எனக்கு சாப்பாடு. ரைட்டுங்களா? இப்படியே எல்லார் வீட்லயும் இப்படிதான். அவன் வேலைக்கு போனாதான் அவனுக்கு சாப்பாடு. பிச்சை எடுக்கணும்னா கூட நான் கை நீட்டி பிச்சை எடுத்தாதான் எனக்கு காசு கிடைக்கும், நான் சாப்பாடு சாப்பிட முடியும். இத பார்த்துட்டு அரசாங்கம் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுற மனநிலையோட மக்கள் இப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த நாடோட ரேஷியோ எப்படி இருக்கு? தமிழ்நாடு கடந்த இந்த 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு இந்தியாவுல எத்தனாவது நிலையில இருந்தது, இந்த 5 வருஷத்துக்குள்ளார எத்தனாவது இடத்துல இருக்குது. கடன் வாங்கினா எல்லா ஆட்சியிலையும் கடன் தான் வாங்குவானுங்க. கடனை எப்படி வாங்கி எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எதுல இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ரிட்டர்ன் பேக் எடுக்கிறாங்க, இதெல்லாம் இந்த அறிவு, இந்த நாலேஜ் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கல? ஊடகங்கள், இந்த நல்ல ஊடக விபச்சாரர்கள் இருக்காங்களே, இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கல? ஊடகம் தான் சார் இன்னைக்கு எல்லாருமே எல்லா தகவலையும் கொண்டு போய் வந்துட்டு அது வேற மாதிரி பேசுனீங்கன்னா அது தவறான இல்லங்க. தவறான ஒண்ணு இல்லைங்க, நான் மிக சரியா பேசுறேன். நீங்க ஒரு விஷயம் ஒரு 10 வயசு பொண்ணு கற்பழிக்கப்பட்டதுங்கிறத கொண்டு போய் சேர்க்கிற நீ, புரியுதுங்களா? அதே பள்ளிக்கூடத்துல காலை உணவு திட்டத்துல இவ்வளவு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ எப்ப கொண்டு போய் சொல்ற? அவங்க எல்லாம் திட்டம் அனுபவிச்சு, திட்டம்லாம் அறிவிச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு இவங்க போட மாட்டாங்க, இவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க, எவனும் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஐயா முதலமைச்சரே சொல்லியிருக்காருல்ல, எப்பா நீங்க 2500 ரூபாய் கொடுக்க வேணாம், நாங்க கொடுத்த 1000 ரூபாயே கொடுக்காம விட்டுறாதீங்க. கடைக்கோடியில இருக்கிற கிழவிங்களோட வயிற்றுச்சல்னு இருக்கும் இல்லையா, கிழவங்கிழவின்னு இருப்பாங்க. ஏன் கிழவங்கிழவின்னு பர்டிகுலரா பேசுறேன்னா, விஜய் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா நாங்க என்ன மாதிரிலாம் செய்ய போறோம் அப்படின்னா, 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க அரசாங்க உதவி பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து வாழ தகுதி இல்லாதவங்க. இவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில இவங்க அப்பாவு மேல கோபம், இவங்க அம்மா மேல கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயசானவங்க. இவரு வீட்டுல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாருன்னா ஊர்ல இருக்கிற வயசானவங்க எல்லாருமே இது மாதிரி டிராவல்னா, இப்ப இன்னைக்கு உதவித்தொகைங்கிறது யாரு வாங்குறாங்க? வயசானவங்களுக்கு இருக்கு, மகளிருக்கு. ஒரு ட்ரெயின்லயோ ஒரு பஸ்லயோ இதுல எல்லாம் வந்து அரை டிக்கெட் அப்படிங்கிறது, அரை டிக்கெட்னா குள்ளமா இருக்கிறவனோ வயசுல கம்மியா இருக்கிறவனுக்கு அரை டிக்கெட்டுங்கிற இடத்துல, அப்படியா? புரியல எனக்கு. வயசுல மூத்தவங்க அப்படிங்கிற இடத்துக்கு தானே. இந்த வயசுல மூத்தவங்களுக்கான பைசாவே கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்க எல்லாரையுமே நீங்க இந்தியன் தத்தாவா மாத்துறீங்க. எல்லா கிளவியும் இந்தியன் கிளவியா மாறும். ஊர்ல எல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப அரசாங்கத்தோட உதவி கிடைக்கலன்னு ஊர்ல வந்து நாங்க கிராமங்கிறப்ப ஊர்ல என்ன நடந்ததுன்னா, அப்ப எல்லாம் ஊர்ல வந்து வைக்கப்போர் போட்டு வைப்பாங்க. வைக்கப்போர்லாம் பத்தி எரியும். வெயில் டைம்ல எரியும் சொல்லுவாங்க. வெயில் டைம் எப்படி எரியும்? வெயில் டைம்ல தன்னால புடிச்சுக்கிட்டு எரியுமா? அப்படி கிடையாது. அந்த ஹீட்னால எரியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி எல்லாம் எந்த ஹீட்டும் அவ்வளவு ஹீட் எல்லாம் பத்துற அளவுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் ஹீட் ஆகலாம் அப்படி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தது. ஆமா, சுற்று வட்டாரமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா ஒரு கிழவி இந்தியன் தாத்தா மாதிரி அரசாங்கத்துல இருந்து அவங்க பென்ஷன், அதாவது அவங்க புருஷன் அரசாங்கத்துல வேலை பார்த்தாரு. வேலை பார்த்துட்டு அவர் வந்து வேலை பாக்குறப்ப அவரு ஒரு தவறு பண்ணிட்டு வேலையில இருந்து தூக்கிடுவாங்கல்ல கடைசி காலகட்டங்கள்ல, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால வேலையில இருந்து தூக்கிட்டு அவர் பென்ஷன் வராது.
இப்ப அந்த அம்மா பென்ஷன் கிடைக்கல, என் புருஷன் வேலை பார்த்தான், என் புருஷன் கடைசி நேரத்துல தப்பு பண்ணான், ஆனா அதுக்கு முன்னால இத்தனை வருஷம் உனக்கு நன்றியா வேலை பார்த்திருக்கான்ல, அதுக்காக பென்ஷன் கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு அந்த அந்த வக்ரத்தை சிந்தனையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே போறது. ஆமா, கொளுத்தி விட்டு போயிட்டே இருக்கிறது. இது ஃபுல்லா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இருக்கிற எல்லா வக்கே போறையும் கொளுத்தி விட்டுச்சு. இது வந்து வெயில் பட்டுது, தன்னால எரியுது. ஆமா, இவன் தீவிரவாதிங்க இது குண்டு வச்சு போட்டானுங்க, அப்படி இப்படின்னு பாஸ்பரஸ் வச்சு எரிய விட்டாங்க. அதாவது பாஸ்பரஸ் காஞ்சோனி தீ பத்தி எரியும், அப்படியெல்லாம் ஒரு பள்ளி. கடைசியில யாருன்னா பார்த்தா கிளவி. ஆமா, கிளவியை கண்டுபிடிக்கிற அன்னைக்கு கிளவி காலி. கிளவி செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரகசியம் வெளியில வருது. அப்ப பாத்துக்கங்க. அப்ப இந்த மாதிரி கிளவிகளும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள்ங்கிறத நான் சொல்ல வர்றேன். அதாவது இந்தியன் தாத்தா மாதிரி இந்தியன் கிளவிகளும் இருக்காங்க. இது நீங்க எதுக்கு சொல்ல வரீங்கன்னா 60 வயசுக்குள்ள மட்டும் உள்ளவங்களுக்கு பணம் கொடுக்காது, அதுக்கு மேல உள்ளவங்க கூட இல்லைன்னா அதோட விபரீதங்கள் நீங்க தற்குறிகள் தரங்கட்ட தற்குறிகள்ங்கிறது சின்ன வயசுல இல்லாத ஜாம்பிஸ் இப்ப என்ன சொல்றாங்க, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாம பண்ணுதுங்க. அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்தா அது புரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டாங்க. கேட்கிற அளவுக்கு ஒரு சொல்லி கொடுக்கணும். ஆமா, அவன் ஒரு பையன் ஒருத்தனை கேட்கணும் அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு 4 பொண்ணு சொன்னுச்சுன்னா அவன் கேட்பான். அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு 4 பையனுங்களை சொல்லி கொடுக்கறது புரிய வைக்கணும். இப்படியே அவங்களுக்குள்ளார சொல்லி கொடுத்து ஆமா விடிஞ்சிரும். அதனால இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஆமா மாற்றம் வேணும். மாற்றம் தானே வேணும். நீங்க மாற்றம் வர்றத பாப்பீங்க அப்படிங்கறதா. ஆமா, இவனுக்கு இந்த வெடி வெடிச்சானுங்க, எது வெற்றி கொண்டாடத்த வெடி வெடிச்சானுங்க, பாய்லர் தொழிற்சாலை எரிய விட்டாங்க. பாத்தீங்களா? ஒரு பாய்லர் தொழிற்சாலை எரியுதுன்னா அது ரீபில்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன ஆகும்? அப்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அந்த இடத்துல நடைபெற தொழில் தடைப்படுதுன்னா அதுல இருந்து வர வருமானம் என்ன ஆகும்? புரியுதுங்களா? உண்டா இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன சொல்றது, வெடி சுத்துற கம்பெனி ஒண்ணு வெடிச்சு போச்சு இப்ப. ஆமா, இதெல்லாம் ஆக்சிடென்ட் தான். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எல்லாம் யதார்த்தமா நடக்கிற ஆக்சிடென்ட் தான். அதாவது எங்களுக்கு இப்போ நீங்க ஒண்ணு சொல்ல என்ன தெரியுமா தோணுது, இப்போ நாளைக்கே விஜய் ஆட்சியில உட்காந்துட்டு முதல்வர் ஆயிராரு. எங்கன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட முதல்வர் சார் நீங்க தான் காரணம், விஜய் சார் நீங்க தான் காரணம். விஜய் சார் காரணம் கிடையாதுங்க. ஐயோ, எல்லாமே மு.க. ஸ்டாலின் தான் இந்த தேசத்துக்கான துரோகி. அவர் சீரியஸா இந்த தேச துரோகி. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தூக்குல போட்டுருங்க சார். அவரோட ஆட்சி காலத்துல வேணா நீங்க சொல்லுங்க. இல்லங்க, என்ன ஆட்சி காலத்துல என்ன அடுத்து வர போற நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க, டிவிகே கட்சிக்காரன் ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு கேளுங்க, ஏதாவது ஊர்ல நடந்தது அதுக்கு எது காரணம் தெரியுமா? திமுக. ஆமா, ஐயா தீய சக்தி. ஏங்க, தூய சக்தி தானங்க விஜய். ஆமா சார். அப்ப தீய சக்தினா ஊர்ல எது நடந்தாலுமே இப்ப கூட அவங்க கட்சிக்காரங்க ஏதோ 10 வயசு பொண்ணை ஏதோ ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் அவங்க கட்சிக்காரங்கன்னு சொன்னா, ஆனா அது அவங்க கட்சி கிடையாதான், அது திமுகவோட சதி. முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவர் டே இந்த ஊர்ல அந்த 10 வயசு பொண்ணு இருக்குடா, அந்த 10 வயசு பொண்ணை போய் நீ இது பண்ணுறா, போறப்ப துண்டு திமுக துண்டை போட்டுட்டு போடா அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லி விட்டுட்டாரு. தெரியல. ஆமா, அவ்வளவு கொடுமையான மனுஷன் கண்டாலு, அவ்வளவு கொடுமையானவர். ஐயோ, வாழ்றதுக்கே தகுதி இல்லாத அவர் உடனே தூக்கல போடணும். சீரியஸா. ஆமா, சரி சார். இது நிறைய விஷயங்கள் நீங்க எப்படியோ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது, மாற்றங்கள் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். புரியும் நம்புறோம். புரியட்டும். தொடர்ந்து பேசுவோம் சார். புரியும்.